குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களோட இந்த 2026 சனி பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எங்க பார்த்தாலுமே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு, நல்லதும் இருக்கு. இவங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் போய் 6ல மறையுது. அப்ப 4ஆம் இடம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனம், உங்களுடைய இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே 6ஆம் இடத்துல போய் மறையுது. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், பிளானிங், நீங்க என்னென்ன பிளான் பண்ணி செய்றீங்களோ அதுவும் போய் மறையுது. ஸோ இந்த 4க்கும் 5க்கும் உரிய சனி போய் 6ஆம் இடத்துல மறையும் போது அதுல இருக்கிற பிரச்சனைகளை அவர் மறைமுகமா அது சரி பண்ணிடுவார். ஆனா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரியை, மறைமுக எதிரியை உருவாக்குவார். நல்லா முன்னாடி பேசிட்டு இருப்பாங்க, ஆஹா நீங்க தான் என் உயிர், உங்களால இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறது, இதெல்லாம் கொடுப்பாரு. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வினைய வைப்பாங்க. முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி உங்களை பத்தியே அந்த விஷயத்த, ஏன்னா அவமானம் பிரச்சனை எல்லாமே கொடுப்பாரு இல்லையா? மறைந்தாலும் அவருக்கு உண்டான அந்த மறைவு ஸ்தானத்துக்கு உண்டான அந்த ஒரு எதிரிகளை எல்லாமே கொடுப்பாரு சனி பகவான். ஸோ உங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்க வீட்டுல 1000 நல்லது நடக்கட்டும், கெட்டது நடக்கட்டும், என் வீட்டுல இது நடந்தது, இது நடக்கல அப்படின்னு யாருக்கிட்டையுமே தயவுசெஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அது ஷேர் பண்ணும்போது இன்னைக்கு அதெல்லாம் நல்லா கேட்டுப்பாங்க, நாளைக்கு அதுவே ஒரு 10 வீட்டுல போய் டமார் அடிச்சிருவாங்க. எல்லாரும் உங்களை கேட்கும்போது நம்ம ரகசியமா சொன்ன விஷயம் என்னடா இப்படி போய் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. யாரையுமே இந்த டைம்ல நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா அவங்களே எதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த டைம்ல ஏற்படும். சரி, எந்த மாதிரி விஷயங்கள நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஹெல்த் 100% பாதிப்பாரு. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைய, ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ உங்களுடைய 4ஆம் இடம் 5ஆம் இடம், 4 அப்படின்னாலே உங்களுடைய வயிறு 10 ஃபுல், மேல் வயிறு கீழ் வயிறு இதெல்லாமே 4 5. அப்போ என்னன்னா இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையுமே அவர் ட்ரபிள் பண்ணுவார். ஸோ 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கோ அதுல எல்லாம் பிரச்சனை கொடுப்பாரு. முடிந்த அளவுக்கு நல்ல ஆகாரங்களை இதுக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணிக்கோங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுப்பாரு, ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் கொடுப்பாரு. ஸோ கர்ப்பப்பை ப்ராப்ளம், இந்த மாதிரி இதெல்லாம் அதோட சம்மந்தப்பட்டது ஏதாவது. ஏன்னா 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. உங்களுடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் இடம், 8 12 கனெக்ட் ஆகுது. அடுத்தது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. லக்னத்திலிருந்து 3ஆம் வீட்டை 10ஆம் பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா 6ஆம் இடம் மறைமுக பார்வையை செலுத்தி அந்த மறைமுகோட டார்ச்சரை கொடுப்பாரு.
அப்போ முடிஞ்ச அளவுக்கு எதுலையுமே ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்காம ரொம்ப போய் இன்டர்ஃபியர் ஆகாம மேலோட்டமா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க விடுபடலாம். இல்லை நான் இதான் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன், இதுக்குள்ள போய் நான் நுழைஞ்சு பார்ப்பேன், இதெல்லாம் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்படின்னா அப்போ அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய எதிரி ஸ்தானத்தை வலுப்படுத்தி, அதாவது உடம்பு சரியில்லாத விஷயத்த வலுப்படுத்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ட்ரபிள் எல்லாம் கொடுக்கும்போது எவ்வளவு நல்லது நடந்தாலும் நம்ம நல்லா இருந்தா தானே அதை அனுபவிக்க முடியும். அப்போ எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க அதை டேக் கேர் பண்ணிக்கணும்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க நுழையாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு வெளி வட்டாரங்க கிட்ட பேசுறத தவிர்த்துருங்க. தொழில் ரீதியா பேசுறீங்களா, ஆமா இல்லை என்னவோ அதை மட்டும் பேசிக்கோங்க. அதை விட்டுட்டு ஃபேமிலி விஷயத்த பேசுறது, அவங்க கிட்ட நான் அட்வைஸ் பண்றேன்னு போய் அட்வைஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு சிக்கல் ஆரம்பிக்கும். பணம் விஷயமா யார்கிட்டயும் கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாகனங்கள், வீடு சம்பந்தப்பட்ட இடங்கள் வாங்குறதுக்கான எல்லா நல்ல வாய்ப்புகளும் வரப்போகுது. அப்போ வாங்கறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரு கடன் வாங்கி நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்னதா கடன் வாங்கிக்கோங்க, முடிந்த அளவுக்கு அதை கடன் இல்லாம வாங்க பாருங்க, பெட்டர். ஏன்னா 6ஆம் இடத்துல போகும்போது அந்த கடனை ஏற்படுத்துவார். மறைமுகமான கடனை, அந்த சிச்சுவேஷனுக்கு போய் தள்ளப்படுவீங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எப்படியெல்லாம் விடுபடணும், கரெக்டா எப்படியெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இதற்கான தீர்வுகள், நல்ல பிளானிங் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஸோ நோயாளிகளுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சரி வரும். ஸோ யாருக்கா சுகர் பேஷண்டா இருக்காங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் யாருக்கு உடம்பு சரியில்லை, யாராவது தலைவலி, எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க, மாத்திரை மருந்து வாங்கி கொடுங்க, யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணுங்க. ஸோ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லபடியாக ஆக்டிவ் ஆகி உங்களுக்கு நற்பலன்களை செய்வார். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது,
உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன், 8ஆம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் அவருக்கு போய் இது தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார்? கால பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த கால பைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் கால பைரவருக்கு பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது. ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில்
காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம், அதை தவிர உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை, ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அது தவிர பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்றது வர்றது பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். பொதுவாகவே இந்த ரிஷப துலா லக்னங்களுக்கு சனி மிகவும் யோகக்காரர். ஏன்னா 4, 5 ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கவர். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் ஒரு நல்லதையே கொடுப்பார். அந்த இடத்தை பொறுத்து அவர் நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது. 6/3/2026 ஒரு பெரிய ஜாக்பாட் 6ஆம் இடத்துலையே போய் சனி பகவான் போகிறார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணக்கூடிய, அதில் எல்லாத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். அதாவது உடல் நலத்தில் சற்று ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் எதிரிகள் அற்ற நிலைமை இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை வரும். உங்களுடைய கடன் அடையக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் கேட்கவே வேண்டாம். இவ்வளோ நாளாக உங்களது சிபில் ஸ்கோரிங்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோரிங், கடன் எல்லாமே அவங்களே கொடுக்குற அளவுக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாளாக 5ஆம் இடத்துல இருந்ததுனால அவங்களுடைய மரியாதை, அவங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு இந்த மரியாதை, சந்தர்ப்பம், இந்த இதுவெல்லாம் கம்மியாக போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது அவங்களுடைய என்ன சொல்கிறது, அதாவது அவங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோட
பிரச்சனையாக இருந்தது இவ்வளவு நாளாக. இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் சனி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். வேலையில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் 8, 12 2 பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா சனி பகவான் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அவர் சனி பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். உடல் நலத்தில் எப்படி சார் இருக்கும்? சற்று பின்னடைவு இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் மேன்மை மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா மறைந்திருந்த இடத்துலேருந்து பணவரவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா மறைந்த செல்வங்கள் வரும். அதுவும் பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த க்ளவுட் அந்த மாதிரியான செக்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ரேஞ்சஸில் வேலை செய்கிறவங்க, அதாவது இந்த சாப் அதை தவிர அந்த மாதிரியான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ரேஞ்சஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஐடியில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அதை தவிர பெரிய திரை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அதிகமாக உழைப்பு போடக்கூடிய இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு, அதை தவிர இந்த துப்புரவு பணி, அதை தவிர சமையல் கலை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில திரைத்துறையில் பெரிய ஏற்றம் இருக்கும். கேமராமேன், லைட் மேன், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரும். அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால சிறு சிறு செலவுகள் வரும். தேவையற்ற செலவுகளை பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையும். நீங்களே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு செலவாகிடும். செலவு பண்ணிவிட்டு அப்புறம் யோசிப்பீங்க, என்னடா இதுக்கு செலவு பண்ணியிருக்கலாமா வேண்டாமான்னு. அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செலவு பண்ணுறதை ரொம்ப ஜாக்கிரதையாக யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டையும் சனி பார்க்குறாரு. முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டை பார்க்குறதுனால சிறு சிறு தடங்கல்கள் வரும். சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களையும் மீறி வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ஏன்னா பொதுவாகவே 3, 6, 8, 12 இந்த இடத்துலெல்லாம் அசுப கிரகங்கள் இருந்தாலும் மறைந்திருந்த கிரகங்கள் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம். அதன் வழியாக 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பெரிய செல்வங்களை கூட்டி கொடுக்கும். புதிய வேலை அமையும். வேலையில் ஏற்றம் இருக்கும். ஏற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது தவிர உங்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரும். மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரும் அப்படின்னா இந்த மைனிங்கு, கோல், அதை தவிர இந்த ஆயில் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். பழைய இரும்புகள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா கிணறு, அந்த மாதிரி பம்ப் செட்டு, இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் ப்ரப்போசல்ஸ் இருக்கும். அது தவிர தூக்கத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். அதீதமான உழைப்பு போட வேண்டிய காலகட்டமாக அமையும். அதாவது 12 மணி நேரம் இல்லை, 17 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உடல் உழைப்பை அதிகமாக போடுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது உங்களை தூங்க விட மாட்டார். உங்களுடைய இலக்கை நோக்கியே பயணிக்க வைப்பார். அது தவிர போட்டித் தேர்வு போட்டிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றி வரும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த கடனை அவங்களே கொண்டு கொடுப்பாங்க. எவ்வளோ நாளாக கடன் பட்டு மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ கடன் எல்லாம் தீர்ந்து நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ரேட்டிங் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய இமேஜ் நல்லபடியாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் முயற்சிகளில் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவானுக்கு இந்த பாதாள சனி பகவான் அப்படின்னு அருகில் இருக்கக்கூடிய திருப்புரம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கும். சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வருகின்ற வரப்போகிற பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். வணக்கம், வாழ்க வளமுடன்.
அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூட பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24. இது கோலாகலமாக கொண்டாடப்படுவது குச்சனூரிலும் திருநள்ளாறிலும் சனி பகவானுடைய பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நமக்கு கொண்டாடப்படும். எல்லாரும் வீட்டில இருந்தும் பிரார்த்தனை பண்ணலாம், கோவிலுக்கு போயும் கும்பிடலாம். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும். அப்போ அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகுது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். அது 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல இப்போ துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும், சனி பகவானுடைய பெயர்ச்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பலன்ல பார்க்க போறோம். இப்போ துலாம் ராசிக்கு பலன் சொல்வது நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். நாம இப்போ பலனை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் அங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. நவகோள்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கட்டும் என்று நாம இப்ப பார்க்க போறது துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது. துலாம் ராசிக்கு தூக்கி எறியப்பட்டாலும் நீங்கள் திரும்ப வரும் பந்தாக மாறி உங்கள் செயல்பாட்டில் வெற்றி பார்க்க காணப்போவீர்கள் என்று இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வருடம் உங்களுக்கு பல சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய வருடமாக வருகிறது. சிக்கல்களில் இருந்து விடுபட போகிறீர்கள். புதிய பரிணாமத்திற்கு செல்ல போகிறீர்கள். இதுவரை காலம் நம்மை கடத்தி விடவில்லை, காலம் நம்மை காப்பாற்றவில்லை என்று நினைத்த நீங்கள், காலம்தான் உங்களை தாங்கி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி விடுகிறது என்பதை உணரப் போகிறீர்கள். உங்களை ஏமாற்றியவர்களை இனம் புரிந்து விலகப் போகிறீர்கள். உங்களை பிரச்சனைகளில் இருந்து பாதுகாத்தவர்களை நீங்கள் பலப்படுத்த போகிறீர்கள். நல் உறவுகள் இப்பொழுது யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். அவர்களோடு நீங்கள் பயணிப்பீர்கள். உங்கள் உண்மையான குணமறிந்து உணர்வறிந்து பழகுபவர்களிடம் உங்களுடைய தாக்கத்தையும் இயக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலங்களாக வரப்போகிறது. பலரால் பல விதத்தில் ஏமாற்றம் பலருக்கு பல விதத்தில் சம்பவிச்சிருக்கும். அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு பணத்தால் ஏமாற்றம், சிலருக்கு குணத்தால் ஏமாற்றம், சிலருக்கு தொழிலால் ஏமாற்றம், சிலருக்கு கணவன் மனைவியால் சங்கடம், பிரிவு, பாதிப்பு, அதே போல குழந்தைகளால் சங்கடம், குழந்தை பிரிவு, கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட பிரச்சனைகள் சந்தித்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பலவித மாற்றங்களை நல்ல விதத்தில் அமைத்து தர முயற்சி செய்ய போகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதக ரீதியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக நின்றிருந்தால் அந்த சனி பகவானுடைய பார்வை இந்த சனி பகவான் மீது படும் பொழுது இந்த சனி பகவான் பார்வை அந்த சனி பகவான் மீதும் படும். அப்பொழுது உங்களுக்கு பலன் இரட்டிப்பாகும். அந்த இரட்டிப்பான பலன் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதற்குண்டான கிரக இணைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து நாம அதை இயக்கும் பொழுதும் செயல்படுத்தும் பொழுதும் நாம் திறன்பட தப்பித்து வெற்றி பெற முயற்சிக்கிறோம் என்று அர்த்தம். அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன் என்றால் நாம் சனி பகவானின் பயிற்சிக்கு பொது பலனாகத்தான் பேசுகிறோம். சிறந்த பலன் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த சுய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, இல்லை சாதகமாக மாற்ற முடியுமா, அதற்கு உங்கள் தசா புத்தி அந்தரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, சுய ஜாதகத்தில் இருக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு பலமாக இருக்கிறதா நல்லா பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு நன்மையான பலனை எப்படி செயல்படுத்தலாங்கிறத நாம திறமையா சொல்ல முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த துலாம் ராசி பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அவதிப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. அந்த அவதி மாறும், அவங்களுக்கு ஒரு அளவான சந்தோஷம் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சனி பயிற்சி நல்ல கை கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிந்து கோர்ட்டு கேஸ் நடக்குது, அவங்களுடைய பிரச்சனை நடக்குது, ஒன்று சேருவாங்களா இல்லை பிரிஞ்சிருவாங்களா,
அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இந்த வருடம் கிடைக்கும். அது அவரவர்கள் மனதிற்கு தகுந்தது போல உள்ள முற்றுப்புள்ளியாக இருக்கும். அதே போல இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் எல்லாம் கொஞ்சம் சிறந்த ஒரு மருத்துவம் கிடைச்சு ஒரு நல்ல அமைப்புக்கு வரப்போறாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இறைவன் அவர்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலையை மாற்றப் போகிறார் என்று அர்த்தம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் வரப்போகிறது. அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வளர்ந்த குழந்தைகளுக்கு வளர்ந்ததுக்கு தகுந்தது போல் அவர்களுக்குள்ள நல்ல 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 ஒரு திறமைகளுக்கு அனுசரித்து தேவையான எல்லா பேரும் பெருமையும் கிடைக்கும். அதே போல தொழிலுக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி ஆண் பெண்களுக்கு இந்த வருடம் ஏதாவது புதிய புதிய முன்னேற்றங்கள், புதிய தொழில் மாற்றம், செய்யும் தொழிலில் ஒரு ப்ரமோஷன், அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு அந்த பரீட்சையில ஏதாவது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது அவங்க சுயஜாதக ரீதியாகவும் நாம பார்த்துக்கணும். இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல திருமண தடை விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. குழந்தை பேருக்கு உண்டான மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீடு, வண்டி, வாகனம் அப்படின்னு புதிய அமைப்பு இருக்கு. 1 கிராம் பொண்ணாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுது. எல்லா துலாம் ராசி நேயர்களுக்குமே ஒரு 70% துலா ராசி நேயர்கள் சுபகாரியங்களுக்காகவோ அவர்களுக்காகவோ 1 கிராம் தங்கமாவது அவங்க வீட்டுக்குள்ள இந்த வருடம் கொண்டு வருவார்கள். வீட்டை விட்டு போயிருந்த தங்கத்தை கூட திருப்பி எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்குவாங்க, சுப நிகழ்ச்சிகளுக்கு போவாங்க. தெய்வீக யாத்திரை, ஆன்மீக யாத்திரை எல்லாம் இருக்கும். சொந்த ஊரில் நடக்கக்கூடிய தெய்வீக வழிபாட்டு தலங்களில் சிறப்பான சூழ்நிலையை கடந்து வருவார்கள். நல்ல வெற்றியாக இருப்பார்கள். அந்த வெற்றியான சூழ்நிலைக்கு அவங்க சுயஜாதகம் எப்படி சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்துக்கணும். அப்போ அரசாங்க சம்பந்தப்பட்ட பரீட்சையெல்லாம் எழுதுறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குது. பொதுவாக தோழர்களால் வந்த பிரச்சனைகள் தீரும், நண்பர்களால் இருந்த பிரச்சனைகள் தீரும். மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் மாறும். உங்களுக்கு ஒவ்வொரு செயல்களிலும் உங்கள் உறவுகளால், அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, தாய் தந்தையர் உறவு, இதில் எல்லாம் ஏதாவது ஒரு முரண்பாடற்ற செயல்கள் இருந்தால் அதில் மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது. அப்போ இந்த துலாம் ராசிக்கு என்ன ஒரு தேவையில்லாத விஷயம்னா, ஏதாவது ஒரு பெனால்ட்டி அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. யாருக்காவது ஒருத்தருக்கு அவங்க கட்ட வேண்டிய வட்டியை கட்டணும், இல்லைன்னா வண்டி வாகனத்தினால அரசாங்கத்துக்கு கோர்ட்ல ஏதாவது பெனால்ட்டி கட்டணும், இன்சூரன்ஸ் இல்லை ட்ரிங்க்ஸ் டிரைவிங்கு, இல்லை ட்ரிபிள்ஸ் டிரைவிங்னு சொல்லி பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு வண்டி வாகன பிரச்சனைக்காக செயல்படணும். இல்லை இடத்தகராறு, இடத்துக்கு வரி கட்டலை, டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு பெனால்ட்டி கட்டணும். இந்த விஷயத்துல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுடைய முயற்சிகளுக்கு, இடம், வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த வருடத்திலிருந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு உறுதுணை ஏற்படும் அப்படின்னு நாம தாராளமா உறுதியாக சொல்லலாம். அப்போ உங்களுடைய வழிபாடுன்னு சொன்னோம்னா நீங்க கருமாரி அம்மன் வழிபாடு, புற்றுக்கண் அம்மன் வழிபாடு, புற்று வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் அன்னதானம் செய்வது உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தரும். இரத்த தானம் செய்வதும் உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தரும். வணக்கம்.